பிரைஸ் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல இந்த சந்தோஷப்படுகிறோம். அருமையான சகோதரி, இந்த வேதம் அறிவோம் நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நம்புறேன். என் நோக்கம் என்னன்னா, வேதம் ஆவிக்குரிய வேதம். எழுத்தின்படி சிந்திக்கிறது இந்த நாட்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் எழுத்தின்படியே பார்க்குறோம். எழுத்தின்படி பார்த்தோம்னா நம்மகிட்ட பேச்சு இருக்குமே தவிர வாழ்க்கை இருக்காது. ஆனா அதை ஆவிக்குரிய ரீதியில சிந்திச்சோம் அப்படின்னா, மெய்யாவே நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது ஜீவனா இருக்கு. ஜீவன் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு அநேகர் இடத்துல வேதம் இருக்குது, வசனங்கள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. வாழ்க்கையில ஏன் வாழ்க்கை இல்ல அப்படின்னா, ஏன்னா அவங்க எல்லாருமே ஆக்சுவலி அதை எழுத்தின்படி படிக்கிறாங்க. அதாவது எழுத்தின்படி நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நான் கடந்த காலத்துக்கு போகிறது அவசியமா இருக்கு. ஏன்னா, இந்த வேதம்லாம் நடந்து முடிஞ்சது, இது எழுதப்பட்டது, இப்படி நடந்துருக்குன்னு சொல்லுவோம். ஆனா, அத ஆவிக்குரிய ரீதியில நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, உண்மையாகவே சொல்றேன், அது இந்த நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப வாழ்க்கையா இருக்கும். ஆமா, அருமையான சகோதரியே, இந்த வேத அறிவோர் நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புவதனுடைய ஒரு பொது மெயினான நோக்கமே வேதத்தை ஆவிக்குரிய ரீதியில நாம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம தான் சொல்றோம், நம்மலாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்றோம். ஆனா சொல்றது ஆவிக்குரியவன்னு சொல்றோம். ஆனா என் செயல் எல்லாமே மாம்சத்துக்கு ஏற்ற செயலா தான் இருந்துகிட்டு இருக்கிறத நாம் அறியாமல் இருக்கோம். சகோதர சகோதரிகளே, நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நாம் இந்த காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்வோம். வீணாக்கிற வேண்டாம். ஏன்னா தேவன் தன்னுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமா இருக்கிறார். எப்படியாவது ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனால வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையவும் தேவன் பிரியமுள்ளவரா இருக்காங்கிறார். நோக்கம் என்ன? எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணும், அந்த சித்தத்தை அறியணும். ஆனா இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் எழுத்தின்படி இருக்குது. அந்த எழுத்தின்படி வர்றதுனால வாழ்க்கையில பேச்சு இருக்குது. அந்த பேச்சை கொண்டு கொண்டு போய் கட்டுக்கதைகளை கொண்டு நாம் அதை முடிக்க ஆரம்பிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, எங்களுடைய நோக்கம் பிரதான நோக்கமே இதுதான். இதுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் விளக்கிட்டு நான் இன்னைக்குள்ள செய்திக்குள்ள கடந்து போறேன். யோவான் சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரத்துல அநேக ஜனங்கள் இடறி போனாங்கன்னு பின்னால நம்ம படிக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இடறி போனாங்க? ஏன்? அவங்க அந்த வார்த்தையை எழுத்தின்படி சிந்திச்சாங்க. ஆனா அந்த வார்த்தையுடைய மெய் பொருள் என்ன? என் மாம்சத்தை புசித்துங்கிறார். அவருடைய மாம்சம் என்ன? வேதம் சொல்லுது வார்த்தை மாம்சமாயின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா என்ன பொருள்? வார்த்தை செயலாயி. அப்ப எந்த ஒரு மனுஷன் செயலுக்கு நேராக செயலை தான் விரும்பி செயலை சாப்பிடுவதற்கு செயலுக்கு நேராக விரும்பிட்டானோ அந்த வார்த்தை அவனுக்கு மாம்சம் ஆயிருது. இதைத்தான் அவர் சொல்லி வர்றார். என் மாம்சத்தை புசித்துங்கிற காரியம் என்ன? என் செயலை நீங்கள் உட்கொண்டு, அதாவது தேவ சித்தம் செய்யறதா ஒரு மனுஷனுக்கு உணவு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் சொன்னார். இந்த பூமியில இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு வேற உணவே கிடையாது, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்குங்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்தை செய்து அவருக்கு போஜனமா இருந்தா, அவர் பின்பற்றி போற நமக்கும், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எது உணவா இருக்க முடியும்? ஒரே ஒரு உணவு தான். அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதுதான் அந்த மனுஷனுக்கு உணவா இருக்க முடியும். அதுதான் அவர் சொன்னார். இதை விளங்காதனால அநேகர் இடறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 63ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திருப்பி அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, 61ஆம் வசனம், சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னறிந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? ஆவியே ஈர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த நான் சொன்ன வசனங்களை பத்தி இடறி போறீங்களா? நான் முன்ன இருந்த இடத்துக்கு போய் என்னை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கீழே அவனு சொல்லி வர்றாரு அப்படின்னா, நான் சொன்ன வசனங்கள் எல்லாம், வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குங்கிற. ஆமா, அருமையான சோழர்களே, வேத வசனங்கள் எல்லாமே ஆவியாயும் ஜீவனாயும். ஆவிக்குரிய ரீதியில நாம் அதை சிந்திச்சோம், ஆவிக்குரிய ரீதியில அதை தியானம் பண்ண அப்படின்னா அது என் வாழ்க்கைக்கு பிரயோசனமா இருக்கும். ஆவிக்குரிய ரீதியில நான் சிந்திக்கல, எழுத்தின்படி சிந்திச்சேன் அப்படின்னா அது என் வாழ்க்கைக்கு பிரயோசனமா இருக்காது, பேச்சுக்கு பிரயோசனமா இருக்கும். இன்னைக்கு சபை பேசுது, ஆனா செயல்ல கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவம் தோற்று போன நிலையில இன்னைக்கு கிறிஸ்துவம் காணப்படுது.
நம்ம எல்லாரும் தோற்று போயிருக்கோங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆமா, அருமையான சகோதரர்களே, நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தோம் அப்படின்னா, மெய்யாகவே எல்லாரும் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவுடைய ஜீவன்ல வாழ்ந்து கொண்டிருப்போம். மாம்சத்துக்குரியவர்களா இருந்தா, மற்றவர்களை குறித்து குறை சொல்வதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா, குறை சொல்லி, குற்றப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்துவது தான் என் வாழ்க்கையா இருக்கு. அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு தவறுங்கிறத நாம் புரியாம இருந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அருமையான சகோதரர்களே, நாம் கர்த்தருக்கு பணி செய்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பணி செய்கிற ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் குறை சொல்றான் அப்படின்னா, அவன் ஆவிக்குரியவன் கிடையாது. பரவாயில்ல. தேவன் அவன அனுமதிச்சிருக்கார். அவனை யார் தடை செய்ய முடியும்? நாம் அந்த ரீதியில சிந்திக்கிறதில்ல. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் கிடையாது. நம்ம ஆவிக்கேற்ற பிரகாரமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது கிடையாது. அருமையான சகோதரர்களே, நாம் சிந்திப்போம் இந்த வரக்கூடிய நாட்கள்ல. வேத வசனங்களை ஆவிக்குரிய ரீதியில சிந்திப்போம். இந்த நோக்கத்தோடு தான் நாம் இந்த வேதம் அறிவோம்ங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். வேத வசனங்கள் எல்லாமே ஆவிக்குரியது, உள்ளான மனுஷனுக்குரியதுங்கிற பிரதான நோக்கம் தான் எங்களுடைய நோக்கம். இதை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரி, இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. அதுக்கப்புறம் கீழே படிச்சுப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு சொல்லப்பட்டு. இப்ப இந்த வசனத்துல வாசிச்சிட்டோம். எழுத்தும்படி பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதையை கட்டிட்டு போயிடும். ஆனா இது ஆவிக்குரிய ரீதியில என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்தி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவன் சோதிக்கணும்? 2வது கேள்வி, அவர் தேவனால் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரா? இப்ப 2வது கேள்வியை முதல்ல எடுப்போம். அவர் தேவனால் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரா? இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எஸ், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தகுதியானவர் தானே, அவர் தானே அவருடைய குமாரன், அவர் தான் நேசிக்கிறார் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்படியா இருந்தா, அவர் தேவனுடைய குமாரனால அவர் நேசித்தது உண்மையா இருந்தா, நான் என்னை எப்படி அவர் நேசிக்க முடியும்? அப்ப இந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்துல இருக்கும்போது ஏதோ ஒன்றை செஞ்சிருக்கார். ஏதோ ஒன்று அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதை கண்ட பிதா அவர் மேல் பிரியமா இருந்தார். அப்படி நினைச்சி அப்படின்னா, என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று அவர் வாழ்க்கையில நடக்கும்போது என்னையும் தேவன் நேசிக்கிறார்னு சொல்ல முடியும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சொல்லும்போது தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை என்ன பண்றாரா? சிட்சிக்கிறார். தேவன் எவர்களை நேசிக்கிறார். அப்ப நேசிக்கிற மனுஷனை மட்டும்தான் தேவன் சிட்சிக்கிறாரே தவிர வேற யாரையும் சிட்சிக்கிறது கிடையாது. இதை குறித்து பார்க்கும்போது அதே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வார்த்தை முடி பாத்தீங்கன்னா, தேவனால் சோதிக்கப்படுவதற்கு தேவன் குமாரன் தகுதியானவர். எப்படி? தேவனே சாட்சி கொடுத்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கார். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, தேவனால் குமாரன் நேசிக்கப்படுவதற்கு அவர் எந்த கிரியைகளை இந்த பூமியில செய்தார்? என்ன கிரியைகளை செய்தார்? அப்பதான் அது எனக்கு வெளிச்சமா இருக்கு. ஏன்னா அவர் தான் எனக்கு ரோல் மாடல். அவர் தான் இந்த பூமியில மாடலை பின் வைத்து போனார். அவர் தான் சொன்னார், அவரே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அது இல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ரோல் மாடல் எனக்கு ஏதோ வச்சுட்டு போயிருக்கணும். அப்பதான் நான் அவரை பின்பற்றி போக முடியும். அப்ப தேவனால் பிதாவினால் குமாரன் நேசிக்கப்படுவதற்கு அவர் இந்த பூமியில எந்த கிரியில செய்தார்? எந்த சித்தத்தை செய்தார்? இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் அது நடக்குதான்னு நம்ம பார்த்துறோம். நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் நிறுவம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. படிச்சு பாத்தீங்கன்னா அவர் குமாரன் தான்.
தேவகுமாரன்னா தேவகுமாரன் தான். முழுவதும் மனுஷனா இருந்தாலும் முழுவதும் மனுஷனா இருந்தார். அது மனுஷனா இருந்ததுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி கேட்கப்பட்டு என்ன ஒரு பெரிய காரியம் பாருங்க. அப்ப குமாரனுடைய சத்தத்தை யார் கேட்டிருக்கா? பிதா கேட்டிருக்காருன்னு சொல்லப்பட்டு. ஏன்? அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கார். ஏன்? அழுதுருக்கார், கண்ணீர் விட்டுருக்கார். எதுக்காக? இந்த மாம்சத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கிங்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அவர் தேவகுமாரன் தானே, ஏன் இத செஞ்சார் அப்படின்னா, அவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து அதாவது பிறந்து 30 வருஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வரைக்கும் அவர் இந்த நாட்கள்ல மாம்சத்தில் இருந்தார். அதாவது தாய் தகப்பனுடைய ஆர்டருக்கு கீழ்ப்பட்டிருந்தார். அப்ப தாய் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல, அவர் மாம்சத்தில் இருந்த அந்த நாட்கள்ல அவர் செஞ்ச காரியம் தீர்க்க தரிசனமா இங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி. அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய ரகசியத்தை வேதம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாவே இந்த ரகசியம் எனக்கு எப்ப புரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு என் வாழ்க்கையில ஆரம்பத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவர் என் சரீரத்துக்குள்ள வரும்போது, எனக்குள்ள வந்திருக்கும்போது, அவர் எனக்குள்ள இருந்தார். அதாவது என் மாம்சத்துல அவர் இருந்தார். அநேக காரியங்கள் அவரோட நான் தான் சொல்லுவேன். ஆனா அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். எனக்குள்ள இருந்தார். அவர் எனக்குள்ள இருக்கும்போது, என்னை அறியாமலே நான் செய்த காரியம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சு தனியா போய் அழுவேன். என்னை குறித்து அழுதுகிட்டே இருப்பேன். என்னை குறித்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பலவீனத்தை குறித்து பேசிட்டே இருப்பேன். மற்ற எல்லா சகோதரர்களும் அமெரிக்காவுக்கு ஜெயிப்பாங்க, ஐரோப்பாவுக்காக ஜெயிப்பாங்க, யாராருக்கோ ஜெயிப்பாங்க. ஆனா எனக்கு அந்த ஜெபமே வராது. நான் என்னை குறித்து தான் தேவ சமூகத்துல போய் நின்றுட்டே இருப்பேன். எப்போதும் கண்ணீரோட இருந்துகிட்டே இருப்பேன். என்னை பார்க்குற அநேகர் தேவ ஊழியக்காரர்லாம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் துக்கமாவே இருப்பீங்கன்னு கேட்குற ஒரு கேள்விலாம் எழும்பியிருக்கு. ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீர்கள்? நான் எனக்கு வசதிக்காகவோ, என் தேவைக்காகலாம் நான் துக்கமா இருந்ததில்ல. நான் துக்கமா இருந்ததுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? என் அந்தரங்கத்தில் இருக்க காரியங்களை கண்டு தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில நடந்துருச்சு. அந்த நிகழ்வ பார்த்து நான் சங்கடப்பட்டது உண்மை. அந்த நிகழ்வ பார்த்து நாம ஏன் துக்கமா இருக்கணும்னு நினைச்சதுலாம் உண்மை. ஆனா அத குறித்து நான் தேவ சமூகத்துல அப்படி காத்திருக்கும்போது தான், இந்த எபிரேயர் கழுவு நிறுவம் 5வது அதிகாரம் 7வது வசனம் எனக்கு கண்ணுக்கு வந்துச்சு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். அப்பன்னா பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக அவர் 30 வருஷம் இந்த பூமியில இருக்கும் பொழுது, அவர் என்ன செய்தாருங்கிறத இந்த வேதம் சொன்ன உடனே, ஓ! அப்ப என் மாம்சத்துல அவர் வந்திருக்கும்போது, நான் அவருக்குள்ள போயிட்டேன்னா, நான் ஆவிக்குரியவனா மாறிருவேன். நான் இன்னும் எனக்குள்ள அவர் இருக்கிறதுனால, என் மாம்சத்துல அவர் இருக்கார். அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவர்ட்ட போய் இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா, ஆண்டவரே இத செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன? அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்காருன்னு அர்த்தம். ஆனா, இந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ள போயிட்டான்னா, செய்யுங்கன்னு சொல்ல மாட்டான். ஆண்டவரே நீ எல்லாம் செய்வீர்ன்னு சொல்லுவான். உம்மால எல்லாம் முடியும்ன்னு சொல்லுவான். அவன் அவன் ஜெபத்த வச்சே கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானா, இல்ல கிறிஸ்து இவனுக்குள்ள இருக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த நாட்கள்ல கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார். ஏன் மாம்சத்துல இருந்தார். இந்த மாம்சத்தில் இருக்கும்போது, அவர் எப்படி இந்த பூமியில மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி கதறினாரோ, அந்த கதறல் என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. இதை குறித்து எல்லாரும் என்னை துக்கமா பார்த்தாங்க. எனக்கு பார்வை வேறையா இருந்துச்சு. ஆனா, நானும் சந்தேகமா இருந்தேன். நம்ம செய்றது சரியாங்கிற ஒரு பார்வையில இருந்துகிட்டே இருந்தேன். ஆனா, அந்த பார்வைக்கு விடை கிடைச்சுச்சு. எபிரெயர் 5:7 அது எனக்கு ரொம்ப உற்சாகத்த கொடுக்க ஆரம்பிச்சு. இப்ப தேவன் ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா, அவன் தன் மாம்சம் எதை தேவன் வெறுக்கிறாரோ, அதை வெறுத்து தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லும்போது, அதை அவர் நேசிக்கிறார். அந்த மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார். அருமையான சகோதரர்களே, ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஒரு பகுதி அங்கே எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கீயை தெரிவித்தான். எல்லா பிள்ளைகளை பார்த்தாலும் யோசேப்பை நேசித்தானா? ஏன் தெரியுமா? தன்னுடைய அதாவது யாக்கோபுடைய மறுமனையாட்டுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா துன்மார்க்கத்தையும் யோசேப்பு போய் யார்கிட்ட சொன்னானா? யாக்கோபிடம் சொன்னானா? ஆகவே யாக்கோப்பு யோசேப்பு மேல அவ்வளவு பிரியமா இருந்தானா?
அருமையான சகோதரர்களே, என் மாம்சத்துல எழும்பி வர்ற இந்த தீமையான காரியங்களை கண்டு நான் பயந்து கர்த்தர்ட்ட போனேன் அப்படின்னா, கர்த்தர் என் மேல் பிரியமா இருப்பார். இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரான்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவர் தகுதியானவர் தான். ஏன் தெரியுமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது 30 வருஷம் அவர் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணியிருக்கார். இது தேவனுக்கு பிரியமான காரியம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று இவர் உரைத்தது. என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சும்மாலாம் சொல்லல. அவர் மாம்சத்தில் இருந்தார். அவர் சரீரத்தில் இருந்தார். என்னைப் போல ஒரு மாம்சத்தில் இருந்தார். என்னைப் போல முழுவதும் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அதாவது தேவகுமாரனால சொல்லவே இல்ல. அவர் தேவன குமாரனா இருந்தும் இந்த பூமியில பட்ட பாடுகளை பார்த்து கர்த்தர் தேவ சமூகத்துல தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தன்னுடைய மாம்சத்திற்குரிய சுய சித்தங்களை எல்லாவற்றையும், மரணத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதை விட்டதுனால, அதிலிருந்து வெளியே வந்ததுனால தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மேல பிரியமா இருந்தார். அருமையான சகோதரர்களே, இதை ஏன் இயேசு கிறிஸ்து செய்யணும்னு சொன்னா, எனக்கு அது ஒரு மாடல். ஏன்னா அவர் கடந்து போன பிற்பாடு எல்லா மாம்சத்துக்குள்ளே அவர் வரப்போகிறார். எல்லா மாம்சத்துக்குள்ளே வந்த பிற்பாடு அவர் எதை இந்த பூமியில செய்தாரோ அதை எல்லா சகோதரர்களுக்குள்ளும் செய்ய போகிறாருங்கிற ஒரு மாறலை காண்பிக்கத்தான் இந்த காரியம் நடந்துச்சு. அது என் வாழ்க்கையில நான் 100% பார்க்க ஆரம்பிச்சேன். அது என் வாழ்க்கையில நடந்தத பார்க்குறேன். நடக்கும்போது எனக்கு புரியல. அடுத்து வேதங்கள் விளங்கத்தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தினார். அன்றைக்கு மாம்சத்துல தேவன் செஞ்ச காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கு. கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொன்னேன். அப்பன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனால் நேசிக்கப்பட்டார். அப்பன்னா அவர் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரா? சோதிக்கப்படுவதற்கு அவர் தகுதியானவர் தான். எதை சொல்லுது அங்க இடத்துல நான் பார்த்தோம். 2 கேள்வி கேட்டோம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்ச உடனே 2 கேள்வி கேட்டோம். அந்த 4ஆம் வசனம் 1ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த படிச்ச உடனே 2 கேள்வி கேட்டோம். 1, அவர் தேவனால் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரா? இப்ப நம்ம சொல்லுவோம், சரி, அவர் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவர் தான். நான் தேவனால் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவனா? நான் இப்ப சொல்ல முடியுமா? ஆம் சொல்ல முடியுமா? எஸ், நான் ஆம் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? இந்த மாம்சத்துல அவர் இருக்கும்போது, இந்த மாம்சத்துக்குள்ள வந்திருக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருக்கும்போது எதை செய்தாரோ அதை என் வாழ்க்கையில அவர் நடப்பிச்சாருங்கிறத பார்வை எனக்கு வந்துருச்சு. ஆமா அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை அறியும் போது மட்டும்தான் நமக்கு ஜீவன் உண்டாகும். இதைத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆணித்தரமா பேசுகிறோம். கதை பேசவே இல்லை. கட்டுக்கதைகளை பேசவே இல்லை. ஏதோ தருவார் போவார்லாம் சொல்லவில்லை. தேவன் அன்று எதை செய்தாரோ அதை என் வாழ்க்கையில இன்று செய்கிறார். அது கண்டிப்பா செய்வார். அது செய்து கொண்டிருக்காங்கிற ஆணித்தரமான வார்த்தையை தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனால் நேசிக்கப்பட்டதுனால, தன்னுடைய பிதாவினால் நேசிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்ங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். 2வது காரியம் கேட்டோம். ஏன் அவர் சோதிக்கப்பட்டார்? அவர் சோதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அருமையான சகோதரர்களே, அவர் தேவனுக்கு பிரியமானதை மாம்சத்தில் செய்தபடினால அவரை தேவன் பலப்படுத்தி தன்னுடைய பணியை சித்தத்தை செய்வதற்கு, அதாவது அநேகருக்கு படிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவே, வேலை வந்தது. பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த எல்லார் மேலே அதிகாரம் கொடுத்திருந்தார். எதை கொடுப்பதற்கு? நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. அதிகாரம் கொடுப்பதுங்க என்பது ஆளுகை செய்வதற்கு அல்ல. அதிகாரம் கொடுத்தது எதுக்காண்டி? அதாவது அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு. தன்னை குமாரனை தேர்ந்தெடுத்தார். குமாரனை அடுத்த பணிக்கு கொண்டு போகிறார். அடுத்த பணிக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக இவற்றை எல்லாம் கொடுக்கறதா இருக்கணும். ஜீவனை கொடுக்கறது இருக்கணும். அப்ப ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் சோதிக்கப்படுவது அவசியமா இருக்கு. அதாவது நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, ஒரு சகோதரன் கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு முன்பாக அவன் சோதிக்கப்படுவது அவசியமா இருக்கு. அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்கு தான் தேவன் குமாரனை அவர் சோதிச்சு பார்த்தார். அவர் சோதனை கொண்டு வர காரணம் அவர் பணியை செய்வதற்கு முன்பாக அந்த மனுஷன் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல
அவன் நிந்தனையிலும் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் இல்லாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுவான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட வேண்டும். அப்படின்னா யாரு இவர்கள்? இவர்கள் கண்காணிப்பினுடைய ஊழியத்தை பெற்றவர்கள், இவர்கள் உதவிக்காரருடைய ஊழியத்தை பெற்றவர். அதாவது கர்த்தருடைய பணியை செய்வதற்கென்று தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே முன்னதாக என்ன பண்ணணும்? சோதிக்கப்படும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பணியை, பிதாவினுடைய சித்தத்தை பணியை செய்வதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார்? தேவனால் சோதிக்கப்பட்டார். அப்ப சாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்கிற அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நாம் 2 கேள்வி கேட்டோம். அவர் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவரா? எஸ். ஏன்னா தேவன் அவரை நேசித்தார். அவர் ஏன் நேசித்தார்? அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். சரி, அதனால என்ன நடந்தது? அவர் கடைசியா அவர் வெளிப்படும் போது இவர் என் நேசகுமாரன் பிரியமாக்கிற சர்டிபிகேட் கொடுத்தார், சாட்சி கொடுத்தார். ஆக ஓகே, அது தகுதியானார். 2வது அனுப்பும்போது அவர் சோதிக்கப்படணும். அப்ப சோதிக்கப்படுவதற்கு கொண்டு வந்தாரா? எஸ், அவர் சோதிக்கப்படுவதற்கு கூட்டிட்டு போனார். அந்த சோதிக்கப்படுகிற நிகழ்ச்சி தான் இப்ப நாம் படிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சுருக்கமாவே பேசிடுவோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது 3 நிலையில சோதிக்கப்பட்டார். 1, கல்ல அப்பமாகும்படி சொன்னா. 2வது கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி கீழே குதின்னு சொன்னா. 3வது சகல ராஜ்யத்தையும் காண்பிச்சு இதை நான் உனக்கு என்ன பண்றேன்? தர்றேங்கிறான். அப்ப 3 காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கோ அது போலதான் மாம்ச இச்சைகள் இருக்கு. அதாவது என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின், இந்த 3 காரியமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. அப்பனா இந்த 3 நிலையில மனுஷன் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த மாடலை காண்பிப்பதற்காக தேவன் தன் குமாரனை சோதித்தார். சோதிக்கும் போது முதல் சோதனை என்ன வந்துச்சு அப்படின்னா, முதல் சோதனை அவர் இரவு பகலும் 40 நாள் உணவு சாப்பிடாம இருந்தாராம். நான் உபவாசத்தை குறித்து இப்போ நான் பேச விரும்பலை. நான் அதை அப்புறம் பேசுகிறேன். ஏன்னா அது பெரிய டாபிக். நான் போனோம்னா மேட்ரு விட்டுருவோம். அதை பேச விரும்பலை. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாம் எடுக்கிற உபவாசங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமானதான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியமானது இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? வேதம் காமிக்கிற உபவாசம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு வேளை சாப்பிடாம இருந்துட்டோம். அதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறோம். இது உபவாசம்னு சொல்கிறோம். நோ, இது உபவாசம் இல்லை. உபவாசங்கிற பொருளே வேற. அது என் வாழ்க்கையில் ஆணித்தரமாக அந்த சத்தத்தை கேட்டதுனால என் வாழ்க்கையை மாற்றப்பட்டது. அதை நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த செய்தியை கொண்டு வரேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நான் அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பிற்பாடு அவருக்கு பசி என்னாச்சான்? உண்டாச்சுன்னு சொல்லப்பட்டு. எனக்கு ஒரு கேள்வி அப்போல்லாம் அந்த நாட்கள் எழும்ப ஆரம்பிக்கும். அவர் உபவாசம் இருக்க முடிச்ச பிற்பாடு பசி வரணும் அப்படின்னு கேட்டுச்சு. உபவாசம் இருந்த பின்பு பசி வந்துச்சான். நம்ம இன்னைக்கு உபவாசம் இருக்கும்போது என்ன வருது? பசி வருது. முடிச்ச உடனே பசி வருதுல, இருக்கும்போதே பசி வருது. அப்ப ஏன் உபவாசம் இருந்த பின்பாடு பசி வருதுன்னா, அவன் உபவாசம் இருந்த எதை உபவாசிச்சிருக்காங்கிற ரகசியமா தேவன் சொல்லப்படும். அப்போனா உபவாசங்கிறது நம்முடைய அநீதியை வெறுக்கிறதா உபவாசம், நீதியை விரும்புறது தான் தேவனுக்கு பிரியமானது. அநீதியை ஒவ்வொரு நாளும் என் உள்ளான மனுஷனுக்குள்ள என்னை அநீதியை வெறுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா நீதி மேல பசி தாகம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை வெறுத்தி அப்படின்னா நீதி மேல பசிதாக எனக்கு ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிக்கும். இதைத்தான் அவர் சொல்லப்பட்டிருக்கார். ஒரு நாளைக்கு அதை பேசுவோம். இப்போ நான் சொல்ல ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கல்லை அப்பமாக்க சொல்றான். இந்த கல்லை பார்த்து அப்பமாக்குறான். இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடியுமா? முடியும் தான். ஆனா வேதம் அது பொருள் கிடையாது. அதாவது எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறானோ, எப்பொழுது அவன் உபவாசிக்கிறானோ, உடனே அந்த மனுஷனுக்குள்ள எழும்புற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சுய சித்தத்தை செய்யும்படிக்கு ஒரு விருப்பம் அவனுக்குள்ள உண்டாகும். இந்த சுய சித்தம் இருக்குதே, அதுதான் கல். மனுஷனுடைய எது கல்? சுய சித்தம் தான் கல். தேவ சித்தங்கிறது அது தசையானது, உணர்வு உடையக்கூடியது. இது உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியம்தான். அப்ப
இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் எதுக்கு உபவாசம் இருந்தாரோ அதை சோதிச்சு பார்க்கறதுக்கு கூட்டி வர்றார். அவன் அதையே சொல்றான், இந்த கல் அப்பமாக்குங்கிறான். அதாவது உன் சித்தத்தை செய்யுங்கிறான். அதாவது என் சித்தத்தை நான் செஞ்சேன்னா என் சித்தத்தை நான் புசிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அவருக்கு பசி இந்த சித்தத்துல இல்ல, தேவ சித்தத்துல இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்ல வார்த்தை இது. நான் என் வாழ்க்கையில வழங்கிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கு. அதுலேருந்து என் சுய சித்தத்துக்கு விரோதமா நிக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது. அநேக காலங்கள்ல என் சுய சித்தத்தை செஞ்சிருக்கிறேன். அப்பனா என் சுய சித்தம் எனக்கு உணவா இருந்துச்சு. அது தேவனுக்கு பிரியமா இல்ல. அது யார் கொண்டாந்து போட்டா? சாத்தான் தான் எனக்குள்ள கொண்டாந்து போட்டான். என் சுய சித்தத்தை செய்யும்படிக்கு அவன் என்னை வழி நடத்திக்கிட்டு இருந்தான். நான் உபவாசம் இருந்தேன்னா உபவாசம் இருந்தேன். ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணேன். சுய சித்தம் செஞ்சேன்னா சுய சித்தம் செஞ்சேன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தாரா? உபவாசம் இருந்தாரு. ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணாரு. சுய சித்தத்தை செய்யும்படி சொல்றான். கல்லை அப்பமாக்க சொல்றான். இந்த சுய சித்தத்தை செய்யுங்கிறான். இது அப்பமாக்குங்கிறான். இதை புசிக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் சுய சித்தத்தை செஞ்சான்னா அவன் சுய சித்தத்தை அவன் புசிக்கிறான்னு அர்த்தம். அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவம் எங்கே போயிருச்சு? எல்லாரும் சுய சித்தத்தை புசிக்கிறோம். கல்லைத்தான் அப்பமாக்கி சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லை அப்பமாக்கல. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவ சித்தத்தினால பிழைப்பான்ட்டார். இன்னைக்கு கிறிஸ்துவலாய நாம் சுய சித்தத்தை கல்லாப்பமாக்குறோம். கல்லாப்பமாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியல. ஏன்? வார்த்தையை எழுத்துப்படி போறோமே தவிர ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஆவிக்குரிய ரீதியில் வேத வசனங்களை பார்க்கறதே கிடையாது. ஏன்? நம்ம அந்த அந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு, அந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்துவான எனக்குள்ள வந்து அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை நேசிக்கிறேன், அவர்களுக்கு என்ன பண்றேன்? வெளிப்படுத்துகிறீர்களா? நாம் அதிகமாக தேவன் நேசித்தோம்னா கண்டிப்பாக அந்த வெளிச்சம் நமக்கு வரும். வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். காலங்கள் கடந்து போயிடுச்சு. உலகங்கள் முடிவுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கோம். சபையின் நிலையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சபையுடைய நிலையை நல்லா பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இந்த நாட்களையாவது மெய்ப்பொருள் என்ன, தேவனுடைய மெய் சித்தம் என்னங்கிற அந்த அக்கறைக்கு நேரம் நம்ம கடந்து வர வேண்டியது எவ்வளோ அவசியமா இருக்கு. ஆமா, அருமையான சகோதரர்களே, எங்களை நீங்கள் பார்த்துருக்கு யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு மூலையில் தான் இருக்கிறோம். ஆனால் தேவ சித்தம் என்னங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். இந்த சத்தம் உங்களுக்கு புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை தேவ சித்தம் என்ன, அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, அருமையான சகோதரர்களே, கடைசி நாட்களில் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகைக்கு ஒரு யோவான் ஸ்நானம் தேவைப்பட்டாரோ, இந்த 2ஆம் வருகைக்கு அவரை சந்திக்க போறதுக்கு முன்பாக, 2ஆம் வருகை நடப்பதற்கு முன்பாக அநேக யோவான் ஸ்நானங்கள் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அவர்கள் ஜனங்களை சபையை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்ல போறாங்க. ஆம், அன்னைக்கு ஒரு யோவான் ஸ்நானம் வந்தா உலகத்தை பார்த்து சொல்லவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னா நீங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னான். இன்னைக்கு அநேகர் யோவான் ஸ்நானங்களை ஆவி உள்ளவர் எழும்பி வரணும். அவர் சபையை பார்த்து சொல்லணும், மனம் திரும்புங்கன்னு சொல்லணும். ஆமா, அருமையான சொல்லி இன்னைக்கு சபை மனம் திரும்ப வேண்டியது, சத்தியத்தின்படி அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் எங்கேயோ போயிட்டோம். சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை நாம் எல்லாரும் புசிக்கிறோம். கல்லை அப்பமாக்கி புசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஆனா நான் தோற்று போயிருக்கோம். ஏன் தெரியுமா? இதனுடைய மெய்ப்பொருளை வழங்கலை. ஆனா இந்த மெய்ப்பொருள் எனக்கு என்னைக்கு சத்தியம் வழங்க ஆரம்பிச்சிச்சோ, அவர் ஜீவத்தை கர்த்தர் கொடுக்கறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அருமையான சூழல். 2வது காரியம் என்ன தெரியுமா? அந்த மாம்சத்தினுடைய இச்சையை ஜெயித்த பிற்பாடு அவன் இன்னொரு சும்மா விடலை, கோபுரத்து மேலே ஏற்றுறான். கோபுரத்து மேலே ஏற்றி கீழே குதிக்கிறான். அது அப்படி என்னன்னா கர்த்தரை பரீட்சை பார்க்கறது. யார் கர்த்தரை பரீட்சை பார்ப்பாங்க தெரியுமா? பக்தியா நடக்கணும்னு சொல்லி தன்னை பக்தி உள்ளவர்களாக காமிக்கிறவங்க தான். நான் இவ்வளோ பக்தியா இருந்தேனே, ஏன் எனக்கு இந்த தீமை நடக்கணும்? இவ்வளோ பக்தியா இருந்தேனே, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் வரணும்? ஏன் இந்த கஷ்டம் வரணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அவர்களாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவன் பெருமையை கொண்டு வந்தான். நீ தேவனுடைய குமாரன் தானே, இங்கே ஏறு மேலே, குதிச்சா உன்னை கால்களை என்னன்னு தூதரை வந்து தாங்கிக்கிறவாங்கிறான். தேவனை பரீட்சை பார்க்க சொல்றான். அருமையான சகோதரர்களே, நான் உண்மையாவே கல்லை அப்பமாக்கியிருந்தோம் அப்படின்னா, சுயசித்தத்தை செஞ்சேன் அப்படின்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கண்டு ஓடுறேன்னு, எனக்கு ஏன் அப்படி நடக்கலன்னு கேட்பேன் நான். ஆனா அவர் தேவ சித்தத்தை புசித்ததுனால, கல்லை அப்பமாக்கி புசிக்காததுனால அவர் அந்த காரியங்களை ஜெயம் கொள்ள ஆரம்பிச்சார். இன்னைக்கு சபை ஜெயிக்கல, ஏன் ஜெயம் கொள்ளல? இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? சபை கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கு. அருமையான சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்வோம், மனம் திரும்புவோம். ஏதோ கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ள போறோம்னு போவேனா, சத்தியத்தை அறியக்கூடிய வாஞ்சியா போவோம். தேவனிடத்தில் கேட்போம், பயபக்தி உள்ள இருப்போம். கண்டிப்பாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். 3வது காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்ல போகும்போது இந்த உலகத்தின் ராட்சியங்கள்லாம் காமிப்பானாம். காமிச்சு என்னை பணிந்து கொள்ளுங்கிறான். அப்பொழுது இவை எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அவனுக்கு தர்றேங்கிறான். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பால ஒரு சாத்தானை வெட்டி விட்டார். ஏன்?
அவர் சுய சித்தத்துக்கு வெறுத்திருந்தார். சுய சித்தத்தை செய்யல. கல்லை அப்பமாக்கி சாப்பிடல. சுய சித்தத்தை சாப்பிடுகிற ஒரு மனுஷன், சுய சித்த செய்கிற செய்கிற மனுஷன் அவன் வாழ்க்கையில தோற்று போவான், ஜெயிக்க மாட்டான். அவனுக்குள்ள பெருமை இருக்கும். இந்த உலகத்தின் பொருளாசை மேல சார்ந்து கொள்வான். பொருள் பெருசா தன்னை கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவான். நான் தான் பெரிய மனுஷன் காண்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் தன்னை யாருன்னு காண்பிக்கிறதுக்காண்டி பெரிய கட்டமைப்புக்குள்ள போறாங்களே. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை காண்பிக்கல. தன்னுடைய கட்டமைப்பை காமிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லோரும் கல்லை அப்பமாக்கி புசித்தவர்கள். இவர்கள் எல்லோரும் சுயசித்தம் செய்தவர்கள். அருமையான சகோதரர்களே, கேட்கிறேன்னா தேவனுடைய சமூகத்துல போய் நிற்போம். ஆமா ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் என் சுயசித்தம் செஞ்சுட்டேன். இவ்வளவு நாட்கள் சுய ஜீவியம் ஜீவிச்சுட்டேன். ஆனா அன்னைக்கு மனம் திரும்புறேன் ஆண்டவரே. இனிமேலாவது நீ வரும்போது உன்னை சந்திக்கிற ஒரு மனுஷனா இருக்க எனக்கு உதவி செய்யுன்னு கேட்போம். ஆமா அருமையான சகோதரர்களே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். வேத வசனங்கள் கிறிஸ்துவானவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மெனக்கட்டு நம்ம எல்லாரும் குருத்தோலை கொண்டாடுறோம், எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடுறோம், பாடுகளுக்கு கொடுத்து கொண்டாடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த சபையில பார்த்தாலும் குருத்தோலை இருக்குது. எல்லாம் புல்பீட்டில் குருத்தோலை கட்டிக்கிறாங்க, சபை பூரா குருத்தோலை கட்டி வச்சிருக்காங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும்? அதோட பொருளை விளங்காமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா அருமையான சொல்லி மனம் திரும்புவோம், சத்தியத்துபடி அறிய முயற்சி பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்துல சேருவோம், கல்லை கல்லாகவே எண்ணுவோம், கல்லான இருதயத்தை தூக்கி போடுவோம், தசையான இருதயத்துக்கு நேரம் தேவ சமூகத்துக்கு போவோம். தசையான இருதயம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது என்னங்கிறத உணர்வேன். பெருமையை தூக்கி போட்டுருவோம், பொருளாசையை தூக்கி போடுவோம், ஜெயம் கொண்டவளா இருப்போம். சாத்தானுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? எனக்குள்ள பொருளாசையை கொண்டு வருவது. சாத்தானுடைய ஒரு ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? எனக்குள்ள பெருமையை கொண்டு வருது. சாத்தானுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? எனக்குள்ள சுயசித்தத்தை செய்ய வைக்கிறது. அப்ப சுயசித்தத்தை செய்ய வச்சு என்னை பெருமையாக்கி என்னை பொருளாசைக்குள்ள கொண்டு வரதான் அவருடைய நோக்கமா இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெயிக்க ஆரம்பிச்சார், ஜெயித்தார். அதனால கர்த்தருடைய பணியை செஞ்சார். எந்த பணியை செஞ்சார்? அவருக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த அதிகாரத்தின்படி நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த சித்தத்தை அவர் எப்போ கொடுக்க முடிஞ்சது? அவர் ஜெயிச்சதுனால. நாமும் கர்த்தருடைய பணிக்கு போறதுக்கு முன்பாக இந்த சோதனை தேவைப்படுது. இது சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இதை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம் சோதிக்கப்படாம கர்த்தருடைய பணியை செய்கிற ஒவ்வொரு சகோதரரும் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாவே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்த்தர் நம்ம பேசுகிற எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். மனம் திரும்பவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல தகப்பனீர் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் பேசுகிற ஆண்டவரே, இந்த நாட்களில் பேசும்படிக்கு எங்கள் வாயில உங்களுடைய வார்த்தையை வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த வெளிச்சத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓடத்தக்கதான கிருபையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ச்சியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளும் இந்த உணர்வு உண்டாகட்டும். ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவராக இருந்தேன். நான் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானவனா? உண்மையாகவே அவர் சோதிக்கப்பட்டு கர்த்தருடைய பணிக்கு போனீங்க. நான் சோதிக்கப்பட்டவர் பாட்டு கர்த்தருக்கு பணிக்கு போனேன்னா, நீ சோதிக்கப்படும் போது ஜெயம் கொண்டீங்க. நான் சோதிக்கப்படும் போது ஜெயம் கொண்ட அந்த அனுபவம் இருக்கா? உண்மையாகவே சுயசித்தம் களையப்பட்டு பெருமை எனக்குள்ள எடுக்கப்பட்டு பொருளாசை அழிக்கப்பட்ட அந்த நிலையில நான் வந்திருக்கலாம் அப்படிங்கிற இந்த உணர்வை எங்களுக்கு தாங்க. இதை கேட்குற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு நாள் கூட சபை கைவிடாதபடிக்கு, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, எல்லா மனுஷரும் மனம் திரும்பவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.